அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வாக்கு எண்ணிக்கை, கொடி வகை அணிவகுப்பு நடைபெற்றது. தேசம் செய்திகள். தமிழ்நாட்டில் இருந்து எம். முருகன். காரைக்குடியில் மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நடைபெறவுள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு கொடி வகை அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் முக்கிய காவல்துறை தலைமை அதிகாரியும் மற்ற காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மேலும் காவல்துறை வீரர்களும் பாதுகாப்பிற்காக வந்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்தில் சிறப்பான முறையில் பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.